கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஏசாயா 42 அதிகாரம் 2 வசனம். ஐசாயா 44 சாப்டர் வெர்ஸ் 2. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அப்பா என்ன பண்ணியிருக்காங்களா உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஏதோ எதேச்சா நம்ம பிறந்து வாழ்றோம் இல்ல, அப்பா ஆதீனத்திலேயே முடிவு பண்ணி அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, உங்களை உண்டாக்கி இருக்கிறார். தாயின் கர்ப்பத்துல உன்னை உருவாக்கினவர் அவர் தான். இன்னைக்கு இல்ல, நீங்க தாயின் கர்ப்பத்துல உங்களை உருவாக்குனதே யாராம், அப்பா தான் என்று சொல்லுகிறார். உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நானே உனக்கு துணை செய்வன். உன்னை உண்டாக்குனதே நான் தான். தாயின் கர்ப்பத்துல உன்னை உருவாக்குனதே நான் தான். இன்னைக்கு என்னென்ன காரியத்துல நீங்க கவலையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம், பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, தாயின் கர்ப்பத்திலேயே உங்களை உண்டாக்குனதே நான் தான். எல்லாம் எனக்கு தெரியும். நான் இருக்கும் பொழுது நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நானே துணையா வருவேன். இன்னைக்கு அநேக விவிஐபி எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் கேட் அந்த கேட்னு துணை இருப்பாங்க. அந்த துணை கூட நிரந்தரம் கிடையாது. அப்போ கூட அவங்கள சுட்டு கொன்னுடுறாங்க, பாம்பு வச்சு கொன்னுடுறாங்க. ஆனா அப்பா உங்களுக்கு துணை நிற்கும் பொழுது யாராலையும் உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் சொல்றாரு, என் தாசனாகிய யாக்கோபே, அப்பா சொல்றாங்க, என் பிள்ளையாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூருன்னு பயப்படாது. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, எதை குறிச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதே 44ல ஐசாயா 44 verse 24 24ஆம் வசனம். அப்பா சொல்ற, உன் மீட்பர், உன்னை எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுக்கிற தேவன் நான் தான். இன்னைக்கு ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? பாவத்திலேயோ இல்ல பிரச்சனையிலையோ, போராட்டத்திலேயோ, கடன்லையோ, வியாதியிலையோ, நீங்க எதுல மாட்டிக்கொண்டு இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உன்னுடைய மீட்பர் நான் தான். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான. திருப்பியும் சொல்றாங்க, தாயின் கர்ப்பத்திலே உங்களை உண்டாக்கினது அவர்தான். நீங்க நினைச்சிருக்கலாம், ஏதோ இன்னைக்குதான் நீங்க ஏசப்பாவை தேடி வந்தேன்னு நினைச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு அநேக புதியவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பாவை அறியாதவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் அப்பா சொல்றாங்க, ஏதோ இன்னைக்கு நீங்க வரல ஏசப்பாவை தேடி, உங்களை கர்ப்பத்துல உண்டாக்குனதே யாரு? ஏசப்பா தான் உங்களை உண்டாக்கி இருக்காங்க. அவர் தான் உங்களை உண்டாக்கி உருவாக்கின கர்த்தர் சொல்றாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அப்பா சொல்றாங்க, நானே எல்லாவற்றையும் செய்கிற தேவன். என்னாலதான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இவ்வளவு நாள் அது செய்யும் இது செய்யும்னு சொல்லி இவ்வளவு நாள் நீங்க இருந்தீங்க. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்பா சொல்றாங்க, நானே எல்லாவற்றையும் செய்கிறது. உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இனி செய்வேன் என்று சொல்ற. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடவை. அப்பா சொல்றாங்க, என்னை சாதாரணமா நினைக்காதீங்க, நான் எப்படிப்பட்டவர்னு சொல்றாங்க. நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன். அந்த சராசரங்களை படைத்த அப்பா சொல்றாங்க, கொஞ்சம் வானத்தை பாருங்க, அவ்வளவு பெரிய வானத்தை அவர் ஒருவரா விரிச்சாராம். அடுத்து சொல்றாங்க, நானே பூமியை பரப்பினவர். இவ்வளவு பெரிய பூமியை பரப்பினதே அவர் ஒருத்தர் தான். அவ்வளவு வல்லமுள்ள தேவன். உங்களுடைய பிரச்சனை அவருக்கு ஒரு தூசு. இன்னைக்கு நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த வேதனை, துக்கங்கள் எல்லாம் அப்பாவுக்கு ஒரு தூசு. அவ்வளவு பெரிய தேவன் சொல்லுகிறார். வானத்தை ஒருவராய் விரித்த தேவன், பூமியை ஒருவராய் பரப்பின தேவன் சொல்றாரு, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அடுத்த 25ல சொல்றாங்க, நான் கட்டுக்கதைக்காரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடமாக்கி போடுவாராம். மந்திர தந்திர கிரியைகள், இந்த குறி சொல்றவங்களாம் இருக்காங்கல்ல, அந்த குறி சொல்றவங்க சொல்லுவான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, உனக்கு அந்த சனி பிடிச்சிருக்கு, இந்த சனி பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் அப்பா ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாங்க. இன்னைக்கு அநேகர் மந்திர தந்திர கட்டுகளோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை அலக்கழித்து கொண்டு, உங்க சாப்பாடை நீங்க சாப்பிடலான்னு எடுத்தா அது புழு போல நெளிந்து கொண்டு இருக்கிறது. அப்படி சில காரியங்களை குறித்து நீங்க பாக்குறீங்க. யாரோ நடமாடுவது போலவும், உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இருக்கிறது போலவும் உங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட காரியத்தோடு இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு எல்லா மந்திர கட்டு, சூனிய கட்டு எல்லாவற்றிலிருந்தும் நான் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்குவாங்க.
இன்னைக்கு உங்களை ஒண்ணும் தெரியாது முட்டாள்னு சொல்லுகிற அவங்கள ஆண்டவர் பைத்தியமா மாத்தி போடுவார். உங்களுக்கு அதிக ஞானத்தை அப்பா கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கலேசியன்ஸ் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தாராம். தாயின் வயிற்றில் இருந்தது முதல் அப்பா பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக உங்களை என்ன பண்ணிருக்காங்க? பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் உங்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தினால் நீங்க வரல. அவருடைய கிருபை உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரித்து 3ஆவது நாள் உயிரோட எழுந்தார். அந்த கிருபையினால உங்களை என்ன பண்ணிருக்காராம்? அழைத்து இருக்கிறார். என் மகளே என் மகனே என்று சொல்லி உங்களை அழைத்து இருக்கிறார். அவருடைய காயங்களை காட்டி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய உடம்ப உழுதாங்க. ஒரு இடம் பாக்கி இல்லாம அவ்வளவு காயங்கள், அவ்வளவு அடிகள், வேதனைகள். யாருக்காக? நமக்காக தான் வாங்கினார். என் பிள்ளைங்க என் கூட இருக்கணும், நித்தியமா என் கூட தான் இருக்கணும். யோவான்ல பாருங்க, ஜான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியால். என்ன சொல்றாங்க? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னவா இருக்காரு? அன்பா இருக்கிறார். இன்னைக்கு நேத்து இல்லைங்க, அவர் உங்களை தாயின் கர்ப்பத்துல உண்டாக்குறதுக்கு முன்பாக மட்டும் இல்லைங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என் மகள் என் மகன் இந்த காலத்துல பிறப்பாங்க, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்க பிறப்பீங்கன்றதே அவர் அறிந்திருந்தாருன்னா நீங்க என்னைக்கு மறிப்பீங்கன்னு தெரியும், உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், இந்த பூமியில வாழ்றதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை என்பதை அப்பா அறிந்திருக்கிறாங்க. தொடர்ந்து பாருங்க. நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக, நாம் காணும்படியாக, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் அவருடைய பிள்ளைகளான நாமும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அப்பா கூடவே இருக்கணும்னு சொல்லி அப்பா விரும்புறாங்க. அந்த காலை நேரத்துல நல்ல செய்தி, அப்பா உங்க கூட இருக்க விரும்புறாங்க. நீங்க அவர் கூடவே இருக்கணும்னு விரும்புறாங்க. இங்க மரித்தாலும் அவருடைய மடியில, பரலோகத்துல, சொர்க்கத்துல, மோட்சத்துல அவரோட கூட இருக்கணும்னு அப்பா விரும்புறாங்க. இன்னைக்கும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேளுங்க, அப்பா எனக்கு நீங்க தான் வேணும், என் இருதயத்துக்குள்ள வாங்க, என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாத்தையும் மன்னிங்க, எனக்காக நீங்க கல்வாரி சிலுவையில மறித்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு ஏசப்பா உங்க இருதயத்துக்குள்ள வரப்போறாங்க. இப்பொழுதும் நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்காங்கப்பா. ஏசப்பா எனக்கு நீங்க தான் வேணும், என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்கப்பா. இப்பொழுதே அவங்க இருதயத்துக்குள்ள நீங்க வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறப்பா. எல்லா மந்திர தந்திர கட்டுகள், கிரியைகள் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது. பரம்பரையாக தலைமுறையாக தொடர்ந்து வந்த எல்லா கிரியைகள் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதே விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கீங்கப்பா. எல்லாம் அந்த பொல்லாத அசுத்த ஆவிகள் உங்க வீட்டை விட்டு, உங்க எல்லையை விட்டு, உங்க தொழிலை விட்டு இப்பொழுது வெளியே போகிறது. நன்றி தகப்பன். இப்பொழுதும் குழந்தை பிறக்கக்கூடாதபடி செய்திருக்கிற அந்த மந்திர சூனிய கட்டுகளை அப்பா உடைக்கிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த வருடத்துல குழந்தையோடு கூட தேவனை நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. இப்பொழுதே அந்த அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல மூட்டு வலி, முட்டுல வலி, இப்பொழுதும் அதுல இருந்து நீங்க ஒரு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கீங்க. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல தீராத வயிற்று வலியோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இப்பொழுது அப்பா அற்புதம் செய்து கொண்டிருக்காங்க. இதை சொல்லும் பொழுதே அந்த வலி இருந்த இடம் தெரியாம மறைந்து போகிறது. இப்பொழுது அநேகருக்கு நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கீங்கப்பா. வியாபாரம் டல்லா இருக்கு, வியாபாரத்துல ஒரு செழிப்பு இல்லைன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. அந்த வியாபாரம் நடக்கக்கூடாதபடி இருக்கிற அந்த பில்லி சூனிய கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. இப்போது அப்பா விடுதலை கொடுத்து கொண்டிருக்காங்க. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. குருடர்கள் பார்க்கிறதற்காய் சோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதுக்காய் சோத்திரம், முடவர்கள் நடக்கிறதுக்காய் சோத்திரம், சப்பானிகளுக்கு அற்புதத்தை செய்கிறதுக்காய் சோத்திரம், மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்கு இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுக்கிறீரப்பா. தேங்க்யூலா. இப்பொழுது அந்த அற்புதத்தை செய்ததுக்காய் சோதரம். பார்க்கிற கோடிக்கணக்கான மக்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ.
பிரைஸ் எல்லாம்.